வணக்கம். இது பரச்சிவன் வலையொலி. நான் சேகர் கொலியர். நமது சகோதரர் ஒருத்தர் எரிமலை ராமச்சந்திரன் அப்படிங்கிறவரு ஒரு காணொளி வெளியிட்டிருந்தார். அதுல எவன் ஒருவன் எந்த விதமான ஆயுதமும் இல்லாமல் இயற்கையாக ஒரு புலியை வீழ்த்தி வேட்டையாடுகிறானோ அவன்தான் பறையன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். இது நிறைய பேர் இத ஒரு ஒரு காமெடி மாதிரி பேசுவாங்க. அப்படி பேச கேட்டிருக்கேன் நான். அதாவது அவர் சொன்ன கருத்து உண்மை. இந்த பறையர்கள் ஆதி மானிடர்கள், மலையில் அவதரித்த மனித இனம். இவர்கள் மலையில் வாழ்ந்த காலத்துல இவர்களுடைய உயரம் என்பது கிட்டத்தட்ட 9 அடி இருந்தது. இவர்களுடைய உடல் ஆரோக்கியம், பலம் அப்படிங்கிறது மிக வலிமையானதாக இருந்தது. 9 அடி என்ன நினைச்சு கூட பார்க்க முடியாது. இப்போ மனிதன் ரொம்ப பிரமாதமா பிரமை பூட்டுற மாதிரி இருக்கும். அப்போ அந்த அளவு ஜெனட்டிக்காவே அந்த அளவு ஹைட் உள்ள மனிதர்களாக இருந்தாங்க. இப்ப இன்றைய மனிதர்களுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூனை எப்படி இதை கம்பேர் பண்ணலாமோ அது மாதிரி காட்டில் மலங்காட்டில் அவதரித்த ஆதி மானிடனான பறையன். அவன் கீழே இறங்கி வரல, வரதற்கு முன்பாக அவன் அப்படி வாழ்ந்தவன். மலங்காடுகளிலே ஒரு புலியை எந்த விதமான ஒரு ஆயுதமும் இன்றி வேட்டையாடும் திறன் அவனுக்கு இருந்தது. அவன் எட்டி உதைச்சாலே போதும், தூக்கி கீழே அடிச்சிட்டாலே போதும், புலியை வேட்டையாடி விடலாம். அது மாதிரியான ஒரு உடல் அமைப்புல தான் பறையர்கள் இருந்தார்கள். இதுதான் உண்மை. ஆனா இந்த உண்மையை இந்த கோணத்துல யாரும் நினைத்து புரிந்து கொள்வதில்லை. அதனாலதான் அந்த கூற்றை, அந்த ஒரு பேச்சை அவர்கள் நம்புவதற்கு தயாரில்லை. இப்ப நான் விலைக்கு இருக்கிற அடிப்படையில எல்லாரும் அதை நம்ப முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி.